மதிய சமையல பார்க்கலாமா? டெல்லிக்கு வந்து 3 வாரம் ஆச்சு. இன்னும் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த தேங்காய் காலியாகல. இன்னும் 3 மாசம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சின்ன பிள்ளையில தேங்காய் உடைக்க சத்தம் கேட்டாலே இந்த மாரி கிளாஸ தூக்கிட்டு ஓடி வந்துருது. தேங்காய் தண்ணி என்னமோ இந்த மாரி 1/2 கிளாஸ் தான் இருக்கும். அதுல வீட்ல இருக்க 2 நண்டு, சுண்டு எல்லாம் போட்டி போட்டு அடக்குறது தண்ணி குடிக்கிறதுக்காக. சரி இப்ப தான் நம்ம பெரியவங்கள ஆயிட்டோமே, இப்ப எந்த காம்படிஷனும் இருக்காது. நல்லா தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். அங்கேருந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் தேங்காய் உடைக்க சத்தத்த கேட்டே ஓடி வந்துட்டான். எப்புட்றா இப்படி போட்டிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா தண்ணியை பத்தி சொல்லியே ஆகணுங்க. தேங்காய் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன்ல, அந்த தேங்காய் ரொம்ப கூலிங் ஆகி அந்த தண்ணி இனிப்பு புளிப்பு டேஸ்ட் ஐயோ வேற லெவல். செவனப்பே தோத்து போயிருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, தேங்காய் கொண்டு வந்ததுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தேங்காய் சோறு, தேங்காய் பால், தேங்காய் குருமா அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுட்டு இருந்தேன்னா, இப்பெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, குழம்புல தேங்காய் போடுறோன்னா தெரியல, இல்ல தேங்காயில குழம்பு போடுறதுனாலே புரியல. அந்த அளவுக்கு எல்லாத்துலயும் தேங்காய் போட்டு தள்ளியாச்சுங்க. நீங்க எப்படி சமைப்பீங்க?